டேய் மண்ணு என்ன வந்து உலகளவில் மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல காரணங்களுக்காக பெயரிடுகிறார்கள். சிலர் தெரிந்தும் பலர் தெரியாமல். தெரிந்தவர்கள் சிலர் கலாச்சாரம், பாரம்பரியம், மதம் மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளின்படி, ராசி அறிகுறிகள் அல்லது குழந்தையின் பிறந்த நட்சத்திரத்தை அடிப்படையில் பெயர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். மற்றும் மூதாதையர் மரியாதையாக குடும்ப வம்சாவளியை பாதுகாக்க பெற்றோர்கள் தங்களது தாத்தா, பாட்டி அல்லது மூதாதையர்களின் பெயரை சூட்டுவது பொதுவானதாகும். ஒரு சிலர் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் வரலாற்று, அரசியல் தாக்கங்களால் தலைவர்கள், புரட்சியாளர்கள் அல்லது அறிஞர்கள் அவர்களின் கொள்கையாளர் பேச்சால் ஈர்க்கப்பட்டு பெயர் வைக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் சினிமா, திரைப்பட கலைஞர்களின் பெயர்கள் வைப்பவர்கள் இன்றளவும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நிலைவாத கர்ப்பிணியாக அவர்கள் இருக்கும் தருணத்தில் எப்படி எந்த முறையில் குழந்தைக்கு பெயர் தேர்வு செய்வது என்று குழம்பிக் கொண்டிருந்தார்கள். சிலர் இன்னும் பிறக்காத குழந்தைக்கு அதற்குள் பெயர் தேடலா என்று சிரித்து கிண்டலடித்து சென்றவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் மனம் என்ன பெயர் வைப்பது என்று மட்டும்தான் யோசித்துக் கொண்டிருந்தது. காரணம், கார்த்திக் மெர்லின் தம்பதியினர் நிறைய போராட்டங்கள், கஷ்டங்கள், எதிர்ப்புகளின் மத்தியில் வாழ்க்கையில் இணைந்தவர்கள். அவர்கள் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கும் அவர்களின் குடும்பத்தினரின் அன்பு இழந்து அதனால் தூக்கமில்லாமல் அமைதி இழந்து மனம் கசந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த தம்பதியினர். அத்தம்பதிக்கும் அவர்களுடன் பேசாமல் இருக்கும் அவர்களின் குடும்பத்தையும் என்றாவது யாராவது ஒரு நாள் ஒன்றிணைக்க மாட்டார்களா என்று தினம் அழுவது அந்த கடவுளுக்குத்தான். அதே நேரத்தில் பல போகும் சந்ததிக்கு அவர்கள் ஒரு கெட்ட உதாரணமாக மாறிவிடக் கூடாது என்பதை மொத்த கருத்தில் உறுதியாக நின்றிருந்தார்கள். கடவுளின் பிரார்த்தனை. அது ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட மாதம். உலகமே கொண்டாடிக் கொண்டிருந்தார்கள். டிசம்பர் 18ஆம் தேதி மதியம் அன்று நடந்தது அந்த அதிசயம். கார்த்திக் மெர்லின் தம்பதிக்கு மகள் பிறந்தார். அந்த தம்பதியின் குடும்பத்தாரிடம் சென்று பேசாமல் அவர்களை குடும்பத்தோடு அன்பால் கட்டி இழுத்து வந்து ஒன்றிணைத்தார் என்று சொல்லலாம். அரண்மனையிலே படைகள் இல்லை, செல்வங்கள் குடிக்கவில்லை. இருந்தாலும் எல்லா ஏழை தற்பனார்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகள்தான் இளவரசன் எல்லாம். அவள்தான் அவர்களின் சொத்து. முதன்முதலாக தற்பனாக மகளுக்கு எழுதி கொடுக்கும் முதல் ஆவண சொத்து அவர்களுக்கும் இந்த பெயர் சூட்டுவதாகும். பெயர் என்பது சாதாரணமானது. பெயர் அது வலிமையாகும். அது ஒரு நாள் வரலாறாக மாறும். சரித்திரத்தின் இடம்பெறும். அதற்கு ஏற்றால் போட்டியடையும். கலாச்சாரத்தின் வழித்தோன்றல் தமிழா, மதத்தின் வழித்தோன்றல் கிறிஸ்துவத்திலா, யாருக்கு ஒழுகினார் என்று நிறைய யோசித்தார். ஒரு நபரின் வாழ்நாள் முழுவதும் அடையாளமாக இருப்பது அவரது பெயர். எந்த பெயரை உச்சரித்தாலும் அது ஒளிவடிவத்தான். அந்த சத்தம் நம்முடைய மனித அமைப்பில் மிகவும் முக்கியமானது. சின்ன சின்ன உரைகள் கூட நல்ல நேர்மறையான ஆரோக்கியமான அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் நல்ல ஒளி தரக்கூடிய பெயர்களை தேர்வு செய்ய முடிவெடுக்கும். ஒரு குழந்தையின் பெயரை நாம் கூறினால் அந்த குழந்தைக்கு அது மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்க வேண்டும். குழந்தையை சுற்றி உள்ளவர்களுக்கு அந்த உணர்வை தர வேண்டும். அதற்கேற்றால் போல் ஒளிவை சார்ந்த பெயர்களை தேர்வு. எனவே 14/2/2025 அவர்களின் திருமண நாள் என்று அவர்களின் மகளுக்காக அவர்கள் கொடுக்கும் முதல் ஆவணப்பத்திரம் சந்திரராஜ், ரூபா மற்றும் ராமகிருஷ்ண அவர்களின் பேட்டியும் கர்த்தரின் கிருபையால் அவர் நாமத்தினால் மெர்லின் அவர்களின் செல்ல மகளுக்கு இன்று முதல் சாரா மெலினா குயின்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்.
Tata, Tata, interval apa? Interval. Interval. Delhi.